ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து மண் சட்டியை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லா ஹீட் ஆகும். ஸோ அது ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுமே வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த அளவுக்கு நான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகா 2 கீரி எடுத்துருக்கேன், அது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக செவந்ததுமே 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டும் சேர்ந்து நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ பெரிய சட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னா, மீன் போடும்போது என்ன ஆகும்னா, நான் நிறைய போடும்போது குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும். ஸோ அந்த சமயத்தில் மீனெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும், சின்ன சட்டியாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி பெரிய சட்டியாக இருந்தது அப்படின்னா, குழம்பு அகலமாக இருந்துச்சுன்னா மீனெல்லாம் வந்து உடையாமல் அப்படியே முழுசாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து செவந்துருச்சு. ஸோ வந்து தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு மீடியம் சைஸு அளவுக்கு பழுத்த 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம புளி வந்து ஆட் பண்ண போகிறோம். புளியை ஆட் பண்ணும்போது ஸோ அதுவும் புளிப்பாக இருக்கும். எல்லாமே சேர்ந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப புளிப்பாகிடும் குழம்பு. ஸோ அதனால் மீடியமாகவே தக்காளியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ வந்து நான் வந்து 1/4 கிலோ போல் வெள்ளை கலர் கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே கலந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம மீன் வந்து நல்லா வெந்து வரும்போது உள்ளே வந்து சில நேரம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மீன் வந்து நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஏன்னா நல்லா கொதிச்சதுனால ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா அந்த சூட்டுலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்திருக்கும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லா வெந்து குக்காக இருக்குது. ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மண் சட்டி பானை மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.